நம் நாட்டில் 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் அல்லது செக்ஸ் கொடுமைக்கு ஆளாவதாக மத்திய அரசு தருகிற புள்ளி விவரம் சொல்கிறது. இதற்கு என்ன காரணம்? உடலை பற்றியும் செக்ஸை பற்றியும் குழந்தைகளிடம் வெளிப்படையாக பேசாத நமது பண்பாடுதான் இதற்கு காரணமா? குடும்ப கௌரவம், சமூக அந்தஸ்து என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குரல்கள் வெளிவராமல் முடக்கப்படுவது இதற்கு காரணமா? இன்னும் என்ன சமூக காரணிகளால் குழந்தைகளுக்கு நேரும் பாலியல் கொடுமைகளை பற்றி மாபெரும் மௌனம் நிலவுகிறது? இந்த மௌனத்தை கலைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் தான் பேசுகிறது இந்த வார சுவடுகள். ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக குழந்தைகளின் வலிமிகுந்த குரல்களை பதிவு செய்து வருகிறது துளிர் அமைப்பு. குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வை உருவாக்கி வருகிறது இந்த தன்னார்வ அமைப்பு. இதன் அமைப்பாளரான வித்யா ரெட்டியுடன் இணைந்து பாலியல் வன்முறை தடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் நான்சி பேசுகிறார். இப்ப அரசாங்கத்தோட ஆய்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2ல் 1 குழந்தைக்கு பாலியல் கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் கொடுமை ஒரு குழந்தைக்கு எங்க வேணா நடக்கலாம். எப்பவுமே ஒரு குழந்தை தனிமையா இருக்கிற இடங்கள்ல தான் பாலியல் கொடுமை நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை விளையாடும் போது நடக்கலாம். ஒரு குழந்தைய குளிக்க வைக்கும்போது ஒரு குழந்தைக்கு பாலியல் கொடுமை ஏற்படலாம். குழந்தைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தலாம். குழந்தை விளையாடுற இடங்கள்ல குழந்தைக்கு பாலியல் கொடுமை ஏற்படலாம். ஸோ எங்க வேணா ஒரு குழந்தைக்கு பாலியல் கொடுமை ஏற்படுது. ஆனா விழிப்புணர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தையோட ஃபேமிலி மட்டும் இல்ல, குழந்தையோட வேலை செய்யறவங்களுக்கு கூட, மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் கூட பாலியல் கொடுமையை பற்றிய ஒரு விழிப்புணர்வே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு, ஆனா அதிகமா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல. அங்கிள், இது எங்க அம்மா கொடுத்து அனுப்பினாங்க. வாமா, உள்ளே வாமா. இங்க யாருமே இல்லையே, வேணா இப்படியே வாங்கிக்கோங்க, விடுங்க. பாலியல் குற்றங்களுக்கு குழந்தைகள் ஆளாகிறதுக்கு காரணம் குழந்தைகளுக்கு பாலியலை பற்றி எதுவும் தெரியாது. பாலியல் கொடுமைனா என்னன்னு தெரியாது. பாலியல் கொடுமை நடந்தா அதுல இருந்து எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளணும் தெரியாது. பாலியல் கொடுமை நடந்தா அதை போய் வெளியே யாருக்கிட்டையாவது சொல்லணும்ன்ற விஷயமும் தெரியாது. சோ இங்க இருந்து தான் நாம ஆரம்பிக்கணும். சோ எந்த ஒரு நபர் ஒரு குழந்தைக்கு பாலியல் பற்றி தெரியாது என்றதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களோ அங்கதான் நம்மளுடைய பங்கு ஆரம்பிக்குது. சோ சின்ன வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸ்னா என்னன்றதை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு குழந்தைக்கு பாலியல் கொடுமை ஒரு 2.5 வயசுலயும் நடக்கலாம், 5 வயசுலயும் நடக்கலாம், 8 வயசுலயும் நடக்கலாம். சோ சின்ன வயதுல இருந்தே ஒரு குழந்தைக்கு குழந்தையோட உடல் உறுப்புகள், குறிப்பா குழந்தையோட தனிப்பட்ட உடல் உறுப்புகள், எதை நம்ம குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகள் அண்டர் கார்மெண்ட்ஸ் போட்டு மறைக்கிற இடங்கள் தான் குழந்தைகளோட பிரைவேட் பார்ட்ஸ். ஸோ சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களோட பிரைவேட் பார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்து அதுக்கான சில சேஃப்டி ரூல்ஸையும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா சில்ட்ரன் லேர்ன் த்ரூ சர்டன் ரூல்ஸ். சிம்பிள் ரூல்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை அவங்க ஞாபகம் வச்சு அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாம கொடுக்கணும். ஸோ சில சிம்பிள் சேஃப்டி ரூல்ஸ் சொல்லி கொடுக்கலாம். உன்னோட பிரைவேட் பார்ட்ஸ் அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னோட கிளென்லினஸ், உன்னோட ஹெல்த், இதை தவிர உன்னோட பிரைவேட் பார்ட்ஸை மற்றவங்க பாக்குறதோ தொடுறதோ அதை பத்தி பேசுறதோ சரியில்லை. ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் ரூல்ஸ் அவசியம். 2வது ரூல், இந்த பிரைவேட் பார்ட்ஸை உன்னோட ஹெல்த் கிளென்லினஸ்க்காக தவிர மற்றவங்க தொட முயற்சி பண்ணாங்கன்னா, இல்ல குழந்தைய வேற ஒருவருடைய பிரைவேட் பார்ட்ஸை தொட சொல்லி அந்த குழந்தைய கட்டாயப்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா வேண்டான்னு சொல்லணும், தொடாதேன்னு சொல்லணும். அப்படின்றத குழந்தைக்கு கத்துக் கொடுக்கணும். இப்ப எல்லா குழந்தைங்களாலையும் தைரியமா தொடாத, வேண்டாம், நிறுத்துன்னா சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த இடத்தை விட்டு போயிட கத்துக் கொடுக்கணும். எப்படி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடணும் அப்படின்றது சொல்லி கொடுக்கணும். இப்போ குழந்தைங்க அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஊனமுற்ற குழந்தைகளும் இருக்காங்க.
ஸோ அந்த குழந்தைகளுக்கு மனநல குன்றிய குழந்தைகளுக்கும் உடல் ஊனமற்ற குழந்தைங்களுக்கும் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய வகையில அந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ 3வது சேஃப்டி ரூல் என்னன்னா, அந்த இடத்த விட்டு போயிட்டு பெரியவங்க கிட்ட சொல்லணும். உன்னோட உடல் உனக்கு தான் சொந்தமானதுன்றத அந்த ஃபீலிங்கை குழந்தைக்கு உருவாக்கணும். உனக்கு உரிமைகள் இருக்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு அந்த உரிமைகளை குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எடுத்து போகணும். குழந்தை பழகுகின்ற இடங்கள் சேஃபா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யார் குழந்தைங்கிட்ட எப்படி பழகுறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். பள்ளிகளாக இருக்கட்டும் இல்ல மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு குழந்தைகளோட பாதுகாப்பை பற்றி பேசுறாங்க, நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் போதவே போதாது, இன்னும் அதிகமான முயற்சிகளை கட்டாயம் எடுக்கணும். இப்போ பள்ளிகள்னு பார்க்கும்பொழுது அரசாங்கமும் இதுல நிறைய செய்துட்டு இருக்காங்க. பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக புத்தகங்கள் மூலமா, ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்குறது மூலமா குழந்தைகளை பாலியல் கொடுமையில இருந்து எப்படி பாதுகாப்பது அப்படின்ற முயற்சிகளை அரசாங்கம் தமிழக அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்கும்பொழுது அவங்களும் செய்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அதிகமா செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. குழந்தையோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவில பார்க்கும்பொழுது குழந்தைகளோட பாப்புலேஷனே 420 மில்லியன் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அதிகமான மெஷர்ஸ், எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. குழந்தைகளை பேச வைப்பதில் பல தன்னார்வ அமைப்புகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றன. வேர்ல்ட் விஷன் இந்தியாவும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கிளாரா தங்கள் பணியை பற்றி சொல்கிறார். சொல்ல போனா பாலியல் கொடுமை எங்கு நடக்குது, இந்திய தேசத்துல எல்லா இடத்துல மிகுதியா இருக்குது. ஆனா ரிப்போர்ட்டிங் தான் பண்றது இல்லை. நம்ம பாக்குறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றது நிறைய ரிப்போர்ட்டிங் வர்றது இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் இந்த பெற்றோர்கள் நினைக்கிறாங்க சமுதாய அந்தஸ்து என்ன ஆகிவிடுமோ, பிள்ளைகளை குறிச்சு எதிர்காலத்தை குறிச்சு எப்படி நடக்குமோ அந்த ஒரு பயம் இருக்குது. அதனால அவங்க இந்த இதை குறிச்சு பேசாமல் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கும் தெரியுது இல்ல. பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில சொன்னா பெற்றோர் நினைக்கிறது போல ஏதோ பிரச்சனை வருமோ நினைக்கிறாங்க. ஆனா இது சொல்லப்பட வேண்டும், அதுக்கு உரிய ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நாங்க வேர்ல்ட் விஷன் இந்தியா என்ன நாங்க பண்றோம்னா, குழந்தைகள் கிளப்ஸ் இருக்கு, சில்ட்ரன்ஸ் கிளப்னு சொல்றோம், சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் சொல்றோம். அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நாங்க ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்றோம். அவங்க இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம், மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக நாங்க செய்யறோம். ஏன்னா இந்த சைலன்ஸ் நம்ம பிரேக் பண்ணோம், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு இன்னும் அதிகமான இந்த கொடூரத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த சில்ட்ரன்ஸ் கிளப் மூலமா, சில்ட்ரன்ஸ் பார்லிமெண்ட் மூலமா அவங்க நிறைய பேச விரும்புறாங்க. அதனால பல விஷயங்கள் பிள்ளைங்களுக்கே தெரிய வருது. பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. குழந்தைகளுக்கு சாதகமான இந்த சட்டத்தின் அம்சங்களை விவரிக்கிறார் வழக்குரைஞர் சுதா ராமலிங்கம். நம்ம ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டாகவும், குழந்தை குற்றவாளியாக ஆகிவிட்டா அந்த சைல்டு இன் கான்ஃபிளிக்ட் வித் லான் அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியாக ஒரு ரீஹாபிலிட்டேஷனை கொண்டு வரணுமே ஒழிய பனிஷ்மெண்டாக பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு குற்றம் இழைத்த குழந்தைகளை பற்றின ஒரு புரிதலும். இன்னொரு பக்கம் அதே சட்டத்தில் குழந்தைகள் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ எல்லாம் கூட நிறைய குழந்தைகள் ஓடி வந்துருதுங்க, அல்லது நிராதரவற்ற குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கும் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்கள நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களையும் இந்த ஜூனியர் ஹோம்ஸ்ல கொண்டு போகணுன்றாங்க. இதுதான் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டுடைய நோக்கமாக பார்க்கிறோம். மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தா அந்த எவ்வளவு மைனரான துன்புறுத்தல் இருந்தாலும் மேஜரான துன்புறுத்தல் இருந்தாலும் அவ்வளவையும் கவர் பண்ணக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அது மாத்திரம் ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரை கொண்டு வருது இந்த சட்டத்தின் பிரகாரம். இந்த குழந்தையை எப்படி விசாரிக்க வேண்டும், ஒரு விசாரிக்கின்ற அதிகாரி யூனிஃபார்ம் போடாம விசாரிக்க வேண்டும். அதே மாதிரி கோர்ட்ல போய் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த கேஸை உடனடியாக முடிக்கணும். கோர்ட்டுக்கு போன ஸ்பெஷல் கோர்ட்ல போட்டாங்க அப்படின்னா அது 30 நாளுக்குள்ள அந்த குழந்தையை விசாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையை விசாரிக்கும் பொழுது அக்யூஸ், அதாவது
குற்றம் சுமத்தப்பட்டவருடைய முன்னிலையில் இல்லாமல் அவருக்கு இந்த குழந்தைக்கு நடுவில் ஒரு ஸ்கிரீன் போட்டதுக்கு பிறகுதான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியாக பல முறைகள்லையும் குழந்தையை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டமாக இதை பார்க்கலாம். குழந்தைகளின் குரல்களும் கேட்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நியாயம் வேண்டும் என்று சொல்கிறார் இந்திய குழந்தைகள் நலச்சங்கத்தின் இணைச் செயலாளர் கிரிஜா குமார் பாபு. இவர் இளைஞர்கள் நீதி குழுமத்தின் உறுப்பினராகவும் இருக்கிறார். இப்ப சட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியா வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் முறையா அந்த குழந்தை பேசும் போதே அதை ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணணும், அதை வீடியோகிராஃப் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் அந்த குழந்தைய சொல்ல வைக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அதை ஒரு சாட்சியமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாம அது கொஞ்சம் அவங்களுக்கு தேவை அப்படின்னாக்க ஒரு என்ஜிஓவோ இல்ல ஒரு ஆளோ சப்போர்ட் பர்சன் அப்படின்னு ஒருத்தரை அரசாங்கம் நியமிக்கலாம். அதாவது இந்த வழக்குகள் நடந்து முடிகிற மட்டும் அவங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஏன்னா கூட்டிட்டு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அந்த என்ன நடக்குதுங்கிறத அந்த குழந்தைக்கும் குழந்தையினுடைய பாதுகாவலர் யார் அந்த கேஸை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கும் அதை ஒரு அர்த்தமுள்ள முறையில எடுத்து சொல்லணும். ஏன்னா நிறைய நேரம் அவங்களுக்கு அது விளங்காம போயிடலாம். அதனால அந்த ஒரு வசதியும் இருக்கு. ஸோ அதனால இப்ப இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பற்றி தைரியமா சொல்லலாம். இல்ல எங்களுக்கு போலீஸ்க்கு போகவே பிடிக்கல, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல சுலபமா 1098 தொடர்பு கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1098ங்கிறது இலவச தொலைபேசி இணைப்பு. சென்னையில இந்திய குழந்தைகள் நல சங்கத்துக்கும் டான் பாஸ்கோ அன்பு இல்லத்துக்கும் 2 பேரும் சைல்ட் லைன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் காலே போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போகுது. ஸோ அங்கேருந்து வந்ததுன்னா சைல்ட் லைன் இப்ப இந்திய குழந்தைகள் நல சங்கத்துக்கு வந்ததுன்னு வைங்களேன், நாங்க அவங்க கூடயே இருப்போம். ஸோ அவங்கள கூட்டிட்டு போறது, அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் என்ன பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆளு கூட இருப்பாங்க. அதாவது அந்த பயத்தை போக்கி அந்த தயக்கத்தை போக்கி அதுல இருக்கக்கூடிய ஒரு சில சிரமங்களை எளிதாக்குவதற்காக வேண்டிதான் இந்த ஏற்பாடு இருக்கு. ஸோ டைரக்டா போலீஸ்ல போய் கொடுக்க பிரியம் இல்லாதவங்க சைல்ட் லைனை தொடர்பு கொள்ளலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அத வெளியில சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. என்னன்னா முதல்ல குழந்தை சொல்லும் போதே நம்ம அதை நம்பணும். ஃபர்ஸ்ட் அதுதான். நிறைய பெற்றோர் இல்ல இந்த மாதிரி இருக்காது, அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு. ஒரு 75% பாலியல் கொடுமை குழந்தையினுடைய மிக அருகாமையில் உள்ள குழந்தைக்கு நம்ப தகுந்த ஒரு நபரால தான் நடத்தப்படுகிறது. இது உலகம் முழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. அதனால அந்த குடும்ப சூழலிலேயே ஒருத்தரா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? அது சித்தப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கலாம். சோ அதுதான் அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய தயக்கம். அது அந்த குழந்தைக்கும் பெரிய தயக்கம். இதையும் மீறி அவங்க வரும்போது கண்டிப்பா சிஸ்டம் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சென்னையில நாங்க பார்த்த மட்டும் நாங்க நிறைய வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்கள தனியா தான் கூப்பிட்டு விசாரிக்கிறோம். எல்லாரும் முன்னாடி விசாரிக்கிறது கிடையாது. அந்த மற்றபடி அவங்கள கவுன்சிலர்ஸ் கிட்ட அனுப்புறோம், ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அனுப்புறோம். ஸோ அந்த மன உளைச்சல் எல்லாம் கொஞ்சம் அவங்க ஃப்ரீயா பேசலாம், அவங்களுடைய அந்த பயம் இதெல்லாம் போக்கக்கூடிய அளவுல பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நல்ல ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது நமக்கு புதுசான ஒரு சமுதாய பிரச்சனை. இத நம்ம இப்ப பாக்குறது ஒரு பரபரப்புக்கு உண்டான செய்தியா பாக்குறோம். ஆனா இதுல நிறைய பயிற்சியும் அனுபவமும் வாய்ந்த ப்ரொஃபஷனலி ட்ரெயின்டு பர்சன்ஸ் தான் வேணும். அது காவல்துறையா இருந்தாலும், சட்டமா இருந்தாலும், நீதித்துறையா இருந்தாலும், இல்ல சமூகவியல் ஒர்க்கர்ஸா இருந்தாலும் இத பத்தி ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பயிற்சி வேணும். குழந்தைகளிடம் உடலை பற்றியும் செக்ஸை பற்றியும் பேசுவது மிகவும் சவாலான காரியம். கடந்த பல வருடங்களாக இந்த சவாலான பணியை செய்து வருகிறார் டாக்டர் சுசித்ரா. எப்படி இதை அவர் செய்கிறார்? அவரே விளக்குகிறார். அப் டு ஒரு 10 வருஷம் வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்னா விளையாடுவாங்க,
அடிச்சுப்பாங்க பிடிச்சுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. தென் ஸ்லோலி அஸ் த பியூபர்ட்டி வர சேஞ்சஸ் வரச்சு அவங்க உடம்பு மாறுறச்சு, ஃபீலிங்ஸும் மாறும், எண்ணங்கள் மாறும். அவங்க வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பும் கொஞ்சம் மாறும். சம்டைம்ஸ் ஒரு தயக்கம் வரும், சம்டைம்ஸ் ஒரு கான்சியஸ்னஸ் வரும். அந்த பாய் என்ன பாக்குறானா, அந்த கேர்ள் என்ன பாக்குறானா, நான் எப்படி இருக்கேன், அழகா இருக்கேனா அப்படின்னு டவுட்ஸ். ஆஸ் த பாடி சேஞ்சஸ் அவங்களுக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், டவுட்ஸ் வரும். இப்ப பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் ஆரம்பிக்கும் அரௌண்ட் 10-12 இயர்ஸ்ல இருந்து அப் டு 16-18 இயர்ஸ் வந்து மென்ஸ்ட்ருவேஷன் ஆரம்பிக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அதை பத்தி முன்னாடி ஒரு புரிதல் இருக்கு, நிறைய கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்ல. என்ன ஆயிட்டு இருக்கேன் உடம்புக்கு, சடனா அந்த பிளட் பாக்கறச்சு சம்டைம்ஸ் ஒரு ஷாக் வருது. அண்ட் பாய்ஸுக்கும் அந்த க்ரோயிங் அப் கொஸ்டின்ஸ் வருது, எனக்கு எப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும், நான் வந்து பிகாஸ் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல கேர்ள்ஸ் வில் க்ரோ டாலர். அந்த செகண்டரி செக்ஷுவல் சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அவங்க சேஞ்சிங் பாடிஸ்க்கு வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் கியூரியாசிட்டி அபவுட் அண்ட் சம்டைம்ஸ் லிட்டில் ஃபியர் ஆல்சோ. எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங் டு மீ, ஹவ் am I, why is my body changing அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அண்ட் ஆல்சோ கொஸ்டின்ஸ் அபவுட் திங்ஸ் which they hear in society around them. வந்து ஹோமோசெக்சுவாலிட்டினா என்ன, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னா என்ன, அந்த மாதிரி கேள்விகளும் அவங்களுக்கு வருது. அண்ட் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா நிறைய யங் சில்ட்ரனே வந்து அவங்க கேம்ஸ், டிவில கேம்ஸ் விளையாடுறாங்க. நிறைய கேம் சைட்ஸ் வந்து போர்னோகிராபிக் சைட்ஸோட லிங்க் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி when they see suddenly pictures of people, they don't know how to handle it. What is this அப்படின்ற ஒரு ஷாக்கும் இருக்கு, ஒரு கொஸ்டினும் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கேள்விகள், இந்த ஃபீலிங்ஸ் சேஞ்ச், இந்த மாற்றங்கள், இந்த கியூரியாசிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ சிம்பிளி வாய்ப்பே இல்லை வித் தி அடல்ட் வேர்ல்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, புக்கு காட்டிப்பாங்க, நிறைய பேட் வேர்ட்ஸ் ஒரு ஹையர் கிளாஸஸ்ல இருந்து ஜூனியர் கிளாஸஸ்க்கு நிறைய கத்துப்பாங்க. பேட் வேர்ட்ஸ், அந்த மாதிரி டர்ட்டி வேர்ட்ஸ்னு சொல்லி அவங்களே அதை டர்ட்டி வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கத்துப்பாங்க. பட் ஆக்சுவலா ஒரு இன்ஃபார்ம்ட் அடல்ட்டோட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்க ஃபேமிலிஸ்லயும் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நிறைய அதை பத்தி பேசுவாங்க. இப்போ என்னோட ஃபேமிலியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து நீ எப்படி சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் எங்க பாட்டியோ அம்மாவோ சொல்லுவாங்க. பட் தே வில் நாட் டெல் யூ அபவுட் தீஸ் திங்ஸ். ஏன் கேட்டீங்களா, இன்ஃபேக்ட் ஒரு குழந்தைய என்ன கேட்டிருக்கா, நீங்க சொல்றீங்க இது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல், நானும் நீயுமே இந்த ரூம்ல அலைவா இருக்கோம் பிகாஸ் ஆஃப் த செக்ஷுவல் ஆக்ட் பிட்வீன் அவர் பேரண்ட்ஸ் நீங்க சொல்றீங்க. அது அவ்வளவு நேச்சுரல் திங்கா இருந்தா ஏன் வந்து மை பேரண்ட்ஸ் டோன்ட் டாக் அபவுட் இட் டு மீ அப்படின்ற கேள்வி அவங்க மனசுல இருக்கு. பட் பேரண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் ஆஃபன் த வேர்ட்ஸ். அண்ட் நம்ம சொசைட்டில வந்து இது ஒரு பெரிய டேபுவா இருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் பேசுறது. ஒரு இது அநேகமா நீங்க பாத்தீங்கன்னா ஈவன் பிரைவேட் பாடி பார்ட்ஸ், அது பிரைவேட் பாடி பார்ட்ஸ்னு சொல்லி விட்டுருவோம். ஈவன் இன் ஸ்கூல் ஹெட் சொல்லுவாங்க, நோஸ், இயர்ஸ், நெக், இது அப்டமன், அப்புறம் லெக்ஸ், ஹேண்ட்ஸுக்குன்னு போயிடுவாங்க. ஸோ பிரைவேட் பாடி பார்ட்ஸை பத்தி அதை நேம் கூட பண்றதுக்கு வி டோன்ட் ஹெல்ப் சில்ட்ரன். ஸோ அவங்களுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி கிரேட் ப்ராப்ளம். பிகாஸ் வந்து ஈவன் இஃப் அபியூஸ் இஸ் ஹேப்பனிங், அவங்களுக்கு வந்து ஒரு பாலியல் சிறுகேடு நடந்துட்டு இருக்குன்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்கிறதுனா அந்த குழந்தைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு பர்மிஷன் இருக்கணும். நம்ம வந்து நார்மல் செக்ஷுவாலிட்டி, மென்ஸ்ட்ருவேஷன் இதை பத்தியே பேசுறதுக்கு பர்மிஷன் இல்லாத இருக்கிறச்ச இந்த மாதிரி ஒரு இஷ்யூ விச் இஸ் சோ ஒரு டென்ஷன் வரக்கூடிய இஷ்யூ. ஏன்னா விதின் த ஃபேமிலி, அந்த ஃபேமிலியே அது வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்றக்கூடிய ஒரு இஷ்யூவை வந்து குழந்தைகள் நிச்சயமா பேச மாட்டாங்க. ஆல்சோ வி திங்க் சில்ட்ரன்னா வந்து அவங்களை எப்பவுமே அவங்களுக்கு ஒரு நம்ம தான் அடல்ட்ஸ், நம்ம தான் அவங்க மேல ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும், நம்மளதான் அவங்க வந்து நம்ம சொல்ற மாதிரி தான் அவங்க நடக்கணும், அவங்களுக்கு வந்து எம்டி வெசல்ஸ், நம்ம தான் அந்த நாலேஜ் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு மதிப்பு நம்ம ஆஸ் சில்ட்ரன் கொடுக்கறது இல்ல. மெயின்லி நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த சேஃப்டி பத்தி, செக்ஷுவல் அபியூஸ் பத்தி பேசுறது அபியூஸ் கிளாஸஸ்னு கூப்பிட மாட்டோம், அது பர்சனல் சேஃப்டி. ஸோ சேஃப்டின்ற அம்ப்ரெல்லால தான் வந்து இந்த கிளாஸஸ் நாங்க சொல்றது. ஸோ சேஃப்டி கேன் பி ஹிட்டிங் ஃப்ரம் ஈச் அதர், சேஃப்டி ஃப்ரம் ஃபயர், கிராசிங் த ரோட், அதுல இருந்து ஆரம்பிச்சு விண்டோ அப்ரோச், தட் இஸ் ஃப்ரம் த மோர் ஜெனரல் டு த மோர் பர்சனல் வருது. ஸோ அதை வந்து வெரி யங் கிளாஸஸ் 1 and 2ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம் பர்சனல் சேஃப்டி பத்தி. ஸோ தென் வி டீச் தம் இந்த துளிர் புக் தான் யூஸ் பண்றோம் நாங்க, பர்சனல் சேஃப்டி ஒர்க் புக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏஜ் 10 upwards என்ன அப்ரோச்னா வி லார்ஜ்லி கோ பை questions children have.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கும் சம்டைம்ஸ் ஒரு தயக்கம் இருக்கும் அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு. ஸோ வி சே நீங்க வந்து அதை எழுதி கொடுங்க, உங்க பேர் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கு க்ரோயிங் அப் பத்தி, செக்ஷுவாலிட்டி பத்தி, செக்ஷுவல் ஆக்ட் பத்தி, ஸோ நீங்க உங்க கேள்வியை கேளுங்க அப்படின்னு நம்ம அந்த ஃப்ரீயா முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இட் இஸ் நீங்க கேட்கறது ரொம்ப கரெக்ட் கேள்வி. அது எப்படி நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்றோமா அப்படின்றது. ஆக்சுவலா நம்ம மனசுல இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது அப்படின்ற அது நம்ம கிளியரா இருந்தோம்னா தட் இஸ் வெரி குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் a செக்ஷுவல் ஆக்ட், இட் இஸ் a ரிலேஷன்ஷிப். அது ஒரு உறவு பிட்வீன் டூ பீப்புள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஆக்ட் இல்ல. ஸோ அதை பத்தி அவங்களுக்கு வந்து அதுல வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஒரு கேரிங், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மியூச்சுவாலிட்டி. அது அவங்க ரெஸ்பெக்ட், ஒரு ஆதரவு, ஒரு மதிப்பு, ஒரு மியூச்சுவாலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். பாபு, இன்னைக்கு ஸ்கூல் போலியா? வா, பக்கத்து பார்க்குக்கு போலாம். பார்க்குக்கா? அது ஆள் இல்லாத இடமாச்சே, நாங்க வரமாட்டேன். நீ என் கூட வரல, நீ ஸ்கூலுக்கு போலன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். பாபு செல்லம், சில பேர் உன்னோட தவற பயன்படுத்தி தவறான வேலையெல்லாம் செய்வாங்க. எங்க அம்மா என்ன நம்புவாங்க. நானே வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இப்போ many children I have seen age 10 and 11 அவங்க வந்து like I said இல்லையா அந்த கேம்ஸ்ல விளையாட வச்சுட்டு pornographic sitesக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது emotion. I have had children who have actually cried and broken down in the class and said எனக்கு வந்து நீங்க சொல்றீங்க இது ரெஸ்பெக்ட்ஃபுல் இது அதுன்னு, எனக்கு ஆனா அந்த படமெல்லாம் பார்த்தா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தோணலையேன்றாங்க. ஸோ நம்ம சொல்றது ஒன்னா இருக்கு, அது அவங்க லைஃப்ல ஆக்சுவலா தே சி. இப்போ நம்ம அம்மா அப்பாவும் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்னால தான் நம்ம இங்க இருக்கோம். So it cannot have been a bad or dirty thing. It's a normal natural thing. So அது ஒரு பக்கம் அந்த தாட்ஸ் ஓடுது. ஆனா அவங்க பாக்குற படங்கள், the way those pictures are made, அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் அரவுஸ் பண்ணல. ஒரு ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பெக்டோ மதிப்போ ஃபார் தி ஆப்போசிட் செக்ஸ் அரவுஸ் பண்ணல. அது வந்து ஒரு மாதிரி ஒரு வேற ஃபீலிங்ஸ் தான் அவங்களுக்கு வருது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன் வருது அவங்க மனசுல. இவங்க இப்படி சொல்றாங்க, நம்ம பாக்குறது நம்ம அம்மா அப்பாக்குள்ளேயே ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நம்ம பாக்குறது வேற. பட் அங்க the way they are showing women and men வேறையா இருக்கு. So unless they are able to talk, I feel அவங்கள வந்து after you have the discussions, after you talk, then children react to this differently. But அது இல்லாம வந்து free access ஆ விடுறது I am not in agreement with it. Yes, நீ வந்து என்கிட்ட சொல்லலாம், either as parents or as teachers or as institutions, we have not encouraged children to talk. நம்ம attitudes அப்படி இருக்கு. சுமாரு இன் வேரியஸ் வேஸ் நம்ம வந்து சில்ட்ரனை புட் டவுன் பண்றோம். அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு மதிப்போ ஒரு ஃப்ரீடமோ ஜாஸ்தி கொடுக்கறது இல்ல. அவங்க சொல்றதையும் நம்ம வந்து எவ்வளவு கவனிச்சு கேட்கறோம். and we don't listen sometimes, we don't know how to listen sometimes when children talk. and இந்த மாதிரி abusive situation where within the family தெரிஞ்சவங்கன்னா we always seem to say அந்த மாமா அப்படி செய்ய மாட்டாங்க, அந்த லேடி அப்படி செய்ய மாட்டாங்க, meaning to say நீ பண்றது தான் தப்பு. So in various ways வந்து நம்ம the way even males and females எப்படி நம்ம சொசைட்டில நினைக்கிறோம், all these attitudes prevent us from actually allowing a child to come and speak. Definitely I feel that we have not created environments for the child to come and speak freely. and also safety education or sexuality education நம்ம encourage பண்றல. even till today நீங்க பாத்தீங்களானா ஸ்கூல்ஸ்ல even biology chapters relating to the reproductive system விட்டுடுறாங்க. டாக்டர் சுசித்ரா போல் ஏராளம் பேர் தமிழ்நாட்டிற்கு வேண்டும். குழந்தைகள் தங்கள் உடலை அறிந்து கொள்ளவும் அதனை பாதுகாக்கவும் முதலில் உடலை பற்றி பேசியாக வேண்டும்.